Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். NTA NEET 2025க்காக தொடர்ந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே வராங்க. NEET 2025 எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் சீக்கிரமே ஓப்பன் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில் ஆதார் அப்டேஷன் அப்பார் ஐடி உருவாக்குறது இந்த ரெண்டுலையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டவுட் இருக்குது. அதை நம்ம இந்த வீடியோவில் கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அண்ட் ஆதார் ஐடியில் நீங்கள் அப்டேஷன் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டண்ட்டான 4 ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறதும் அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ nta.ac.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்துட்டு நோட்டீஸ் போர்டில் அர்கைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டிங் ஆதார் டீடைல்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் ஆஃப் NEET UG 2025 எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இதில் ரீட் மோர் கொடுத்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஷ்யூட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இந்த காலேஜ் லெவலில் இருக்கக்கூடியது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் integration of APAR ID that is automated permanent academic account registry with NEET UG 2025 is to be ensured. கண்டிப்பா நீங்க APAR ID உருவாக்கி தான் ஆகணும், ஜெனரேட் பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. NEET UG 2025ஓட அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, NEET UG 2025ல எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் மோஸ்ட்லி APAR ஐடியில் அவங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி வைக்கலாம். ஏன்? எடுத்துக்காட்டுக்கு இப்போ FMG ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இங்கே வந்து FMG அப்ளை பண்ணுறாங்க. 2016 தானே நீட்டு வந்து நமக்கு கம்பல்சரி ஆனிச்சு. அப்போது 2016க்கு அப்புறம் ஃபாரினில் போய் படித்தவங்க இங்கே நீட் எழுதி பாஸ் ஆகி போய் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா. இப்போ அவங்க ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு NEET UG ஸ்கோர் கார்டு கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட ஹார்ட் காப்பியும் இல்லை, சாஃப்ட் காப்பியும் இல்லை. இப்போ மண்டையை பிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. பாவம், அவங்களோட நிலைமை வந்து ரொம்ப சிரமமானது தான். நமக்கு என்ன கண்டோம், 2016 நான் எனக்கு வந்து FMG எழுதும்போது NEET UG 2016ஓட ஸ்கோர் கார்டு வந்து FMG எக்ஸாமுக்கு கேட்பாங்கன்னு யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா? எடுத்துக்காட்டுக்கு 12th மார்க் ஷீட்டை வந்து நம்ம வச்சுருப்போம் பர்மனண்ட்டாக. ஆனால் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் எழுதின மார்க் ஷீட் வந்து அது நம்ம அந்த அட்மிஷன் வரைக்கும் தான் செல்லும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அட்மிஷன் வாங்கிட்டாலே என்ன அர்த்தம், நம்ம NEET UG 2025 அல்லது NEET UG 2016 பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். பட் இப்போது NBE நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, FMG எக்ஸாம் எழுதுறவங்கள NEET UGயோட ஸ்கோர் கார்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் APAR ஐடியை NEET UG 2025ஓட இன்டகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கம்பைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்கோர் கார்டை எனி டைம் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். டிஜிலாக்கருக்கும் அவங்க அனுப்பிடுவாங்க. அதனால தான் இவங்க APAR ஐடியை இது NEET UG 2025ஓட இன்டகிரேட் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் APAR ஐடி கொடுத்தாலே NEET UG 2025ல நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வாங்குனீங்க, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, ஆல் இண்டியா ரேங்க் என்ன, எல்லாமே வந்துடும். கேட்டகரி ரேங்க் என்ன, எல்லாமே வந்துடும். அதனால தான் இதை இன்டகிரேட் பண்ண சொல்கிறாங்க. அதனால் கம்பல்சரிலி எல்லாருமே APAR ஐடி ஜெனரேட் பண்ணிடுங்க. APAR ஐடி ஜெனரேட் பண்ணும்போது ஒரு டவுட் வருது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து போர்டு அப்படின்னு கேட்கும். அதுலேயே வந்து ஐடென்டிட்டி வேல்யூ, ஐடென்டிட்டி டைப் கேட்கும். ஐடென்டிட்டி டைப்பில் உங்கள் ICSE போர்டாக இருந்தாலும் சரி, CBSE போர்டாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, அந்த மார்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுங்க. மார்க் பாஸ் சர்டிஃபிகேட்டோ அல்லது மார்க் ஷீட்டோ கொடுத்துருப்பாங்க. அதில் ரோல் நம்பர்னு இருந்தால் ஐடென்டிட்டி டைப்பில் ரோல் நம்பர் அதை செலக்ட் பண்ணணும். ரெஜிஸ்டர் நம்பர் இருந்தால் அதை செலக்ட் பண்ணணும். என்ரோல்மெண்ட் நம்பர் இருந்தால் அதை செலக்ட் பண்ணணும். எந்த நம்பருமே இல்லை சார்னா நன் கொடுக்கணும். பட் ஏதோ ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணிடுறீங்க. அதுக்கடுத்து ஐடென்டிட்டி வேல்யூவில் ரோல் நம்பர்னு செலக்ட் பண்ணியிருந்தா உங்கள் மார்க் ஷீட்லேயோ பாஸ் சர்டிஃபிகேட்லேயோ ரோல் நம்பருக்கு நேராக என்ன நம்பர் இருக்குது அதை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து போர்டு CBSE இருக்குது சார், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இல்லை, ICSE போர்டு இல்லை, அப்போ நன் தான் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட APAR ஐடியை ஜெனரேட் பண்ணிட்டாங்க 12 டிஜிட்டில். ஸோ தட் APAR ஐடியை ஜெனரேட் பண்ணுறது வீட்டிலேருந்து நீங்களே ஈஸியாக ஜெனரேட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து ஏன் நம்ம ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணணும், இதில் தெளிவாக அடுத்து கொடுத்துருக்குறாங்க. To support this objective, candidates are encouraged to use their APAR ID as well as Aadhaar-based authentication during application and examination process. நான் அப்ளிகேஷன் போடும்போதும் சரி, NEET UG 2025க்கு எக்ஸாம் எழுதப்போயும் சரி, ஆதார் பேஸ்ட் ஆத்தன்டிகேஷன் நான் பண்ணணும். அது வந்து நமக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறோம். அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏங்கிற 4 ரீசன் கொடுப்பாங்க. APAR ஐடியும் வச்சுக்கணும். அப்டேட்டட் credentials are highly recommended.
தயவு செய்து ஆதார் ஐடியை நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக? உங்களை வெரிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும், அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த எக்ஸாமினேஷன் ப்ராசஸை மெயின்டைன் பண்ண ஈஸியாக இருக்கும். இன்டெகிரிட்டிங்கிறது நேர்மைத்தன்மை, ஒரு எக்ஸாம் நேர்மையாக நடக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து டியூ கோர்ஸ் டைமில் நீட் யூஜி 2025க்கு ஆரம்பிக்க போகுது. அப்ளிகேஷன் சீக்கிரம் ஓப்பன் ஆக போகுதுன்னு இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்டாங்க. இப்போது உங்களோட ஆதார் ஐடியை நீங்கள் அப்டேட் பண்ணிடணும். அப்டேட் பண்ணும்போது 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி நேமு, 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி டேட் ஆஃப் பர்த் வரணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு என் பேர் செந்தில்நாதன். செந்தில்நாதன் என்னோட 10th மார்க் ஷீட்டில் இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? செந்தில்நாதன் வி அப்படின்னு இருக்குது. இங்கே செந்தில்க்கும் நாதனுக்கும் இடையில ஸ்பேஸ் இல்லைன்னா என்னோட ஆதார் கார்ட்லேயும் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. எங்கள் அப்பா பேர் வெங்கடாச்சலம், ஆனால் வீணு போட்டிருக்கேன்னா என்னோட ஆதார் கார்டில் செந்தில்நாதன் வெங்கடாச்சலம்னு இருக்கக்கூடாது, செந்தில்நாதன் .வீன்னு இருக்கணும். இப்போது சார் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டவுட் சார், என்னோட ஆதார் கார்டில் வி செந்தில்நாதன் வந்துருச்சு, வி செந்தில்நாதன், அல்லது என்னோட 10th மார்க் ஷீட்டில் வி செந்தில்நாதன் இருக்குது, ஆதார் கார்டில் செந்தில்நாதன் வீண் இருக்குது, எப்படி வேணா இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? 100% அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இனிஷியல் முன்னாடி பின்னாடி இருக்கிறது பிரச்சனை இல்லை, நேமில் ஒரு ஸ்பேஸ் கூட டிஃப்ரென்ஸ் வரக்கூடாது. அதே போல் இனிஷியலுக்கு பதிலாக ஃபுல் ஃபார்ம் இருக்கக்கூடாது. செந்தில்நாதன் வீணும் இருக்கலாம், வி செந்தில்நாதன் இருக்கலாம். இந்த ரெண்டும் மாறி ஒரு ஆதார் கார்டில் இந்த மாதிரி 10th மார்க் ஷீட்டில் இந்த மாதிரி, அல்லது 10th மார்க் ஷீட்டில் இந்த மாதிரி ஆதார் கார்டில் இந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி நேம் அண்ட் அந்த இனிஷியல் இருக்கா, இல்லை ஃபுல் ஃபார்மேட்டில் உங்கள் அப்பா பேர் இருக்கா, எப்படி 10th மார்க் ஷீட்டில் இருக்கோ அப்படியே இருக்க மாதிரி பார்த்துங்க. இனிஷியல் முன்னாடி பின்னாடி இருக்கலாம், நோ இஷ்யூ. அதுக்கப்புறம் இந்த நேம் பார்த்துங்க, சில பேர் வந்து செந்தில் ஸ்பேஸ் நாதன்னு வச்சுருப்பாங்க 10th மார்க் ஷீட்டில். அதே போல் செந்தில் ஸ்பேஸ் நாதன் ஆதார் கார்டில் இருக்கணும். நான் வந்து செந்தில்நாதன் ஒரே நேமாக வச்சிருக்கிறேன் 10th மார்க் ஷீட்டில், என்னோட ஆதார் கார்ட்லேயும் செந்தில்நாதன் ஸ்பேஸ் இல்லாமல் தான் இருக்கும். இந்த மாதிரி தெளிவாக அந்த குட்டி குட்டி மிஸ்டேக் கூட இல்லாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. சரி, why Aadhaar is important? 4 ரீசன் கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபைடு அப்ளிகேஷன் ப்ராசஸ், பயாலஜி சிம்பிளிஃபைடு தமிழ்னு சொல்கிறாள், அந்த மாதிரி சிம்பிளிஃபைடு அப்ளிகேஷன் ப்ராசஸ். யூசிங் ஆதார் ஹெல்ப்ஸ் இன் ஆட்டோ பாப்புலேட்டிங் டீடைல்ஸ். நீங்கள் ஆதார் ஆத்தென்டிகேஷன் கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் நேமு, உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் மதர்ஸ் நேம், உங்கள் ஃபாதர்ஸ் நேம்னு சில டீடைல்ஸை அதுவே ஆதார்லேருந்து எடுத்துக்கும், ஆட்டோ பாப்புலேட் பண்ணி ஃபில் ஆயிடும். அப்போது நம்ம மேனுவலாக நேம் டைப் பண்ணுறோம், டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணும்போது தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது. அந்த தவறுகள் ரெடியூசிங் மேனுவல் எரர் டியூரிங் அப்ளிகேஷன் சப்மிஷன். அப்ளிகேஷன் சப்மிஷன் அப்போ எந்த எரரும் இல்லாமல் தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், என்ஹான்ஸ்டு எக்ஸாமினேஷன் எஃபிஷியன்சி வித் அட்வான்ஸ்மெண்ட் இன் ஆதார் பேஸ்டு டெக்னாலஜி சச் அஸ் த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மெத்தட் இன்ட்ரடியூஸ்டு பை UIDAI. இப்போ ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் பண்ணுறதுனால ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் வந்து ரொம்ப குயிக்காகவும் கரெக்டாகவும் அக்யூரேட்டாகவும் நடக்கும். ஃபாஸ்டர் அட்டண்டன்ஸ் வெரிஃபிகேஷன், அட்டண்டன்ஸ் வெரிஃபிகேஷனும் உங்களோட ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் பண்ணி தான் அட்டண்டன்ஸ் கொடுக்க போகிறாங்கிறதுனால அதுவும் கரெக்டாக வேகமாக நடந்துடும். வெல்ஃபேர் ஆஃப் கேண்டிடேட்ஸ், ஸோ இந்த ஆள் மாற்றம் நடக்கிறது, உங்களுக்கு ஒரு ஆளுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க எழுதிடுறது, உங்கள் ஐடென்டிட்டியில் வேற ஒருத்தர் எழுதிட்டு போயிடுவாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஆதார் வெரிஃபிகேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஆதாரை அப்டேட் பண்ணிக்கங்கிறாங்க. வாட் கேண்டிடேட் ஷுட் யூ டூ? அப்டேட் ஆதார் கிரெடென்ஷியல்ஸ். கேண்டிடேட் பண்ண வேண்டியது இதுதான். ஆஸ்பிரண்ட்ஸ் ஆர் அட்வைஸ் டு என்ஷோர் தட் தேர் ஆதார் டீடைல்ஸ் எஸ்பெஷலி நேமு, டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி இருக்கணும். 2வது தடவை கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தடவை 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் வச்சுக்கோங்கிறான். அடுத்து இங்கேயும் நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டான். இன்க்ளூடிங் ஃபேஷியல் ரெகக்னிஷன் டேட்டா அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆர் அப் டு டேட் ஃபார் அன் ஆப்டிமல் எக்ஸ்பீரியன்ஸ் டியூரிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ அப்ளிகேஷன் நீட் 2025 போடும்போதும் சரி, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது வெரிஃபிகேஷன் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு வந்து ஆப்டிமலாக ரொம்ப வேகமாக துரிதமாக வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்கள் அப்டேட்டட் ஆதார் கார்டு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திஸ் கேன் பி டன் அட் த நியரஸ்ட் ஆதார் என்ரோல்மெண்ட் ஆர் அப்டேட் சென்டர். ஸோ சேவை மையம்னு சொல்லுவோம், அங்கே போய் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை தெளிவாக அவங்க மென்ஷன் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்டதுனால நீங்கள் ஆதாரை அப்டேட் பண்ணிக்கோங்க. சார் எனக்கு இப்போ 18 வயசு ஆகுது, 17 வயசில் நான் அப்டேட் பண்ணேன், நோ நீட் டு அப்டேட். 11வது படிக்கும் போது அப்டேட் பண்ணேன், இப்போ 12வது படிக்கிறேன், நோ நீட் டு அப்டேட். 12வது படிக்கும் போது அப்டேட் பண்ணேன், இப்போ 2வது தடவை நான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன், நோ நீட் டு அப்டேட். ரீசெண்டில் அப்டேட் பண்ணியிருந்தால் நோ இஷ்யூ. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்டேட் பண்ணது சார்,
15 வருஷத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணது, என் ஃபோட்டோ குழந்த ஃபோட்டோவாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ரீசன்ட் ஃபோட்டோ வச்சு நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. இல்லைன்னா வெரிஃபிகேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு பேனிக் ஆகிடும். இருப்பா நீ தான் இதா நான் செக் பண்ணோம் ஆச்சா போச்சான்ருவாங்க. அதனால் ஆதாரை அப்டேட் பண்ணிக்கிட்டா எக்ஸாம் ஹாலில் ஆதார் சம்மந்தமான வெரிஃபிகேஷன் சம்மந்தமான இஷ்யூஸ் எதுவும் வராது. ஸோ உங்களோட டவுட்ஸ் மோஸ்ட்லி இதில் கிளியர் ஆகிருக்கும். அப்பார் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஆதாரும் அப்டேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.